ஓம் சாந்தி 3-4-2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் நினைவில் சதா மகிழ்ச்சியாக இருங்கள். பழைய தேகத்தின் உணர்வை விட்டுக்கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் யோக பலத்தின் மூலம் வாயுமண்டலத்தை சுத்தமாக்கும் சேவை செய்ய வேண்டும். கேள்வி: ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகை பெறுவதற்கு அல்லது தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்து கொள்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: நினைவு யாத்திரையின் முயற்சி செய்யும் போது ராஜ்ய திலகம் கிடைக்கும். தங்களுக்குள் சகோதரர் என்று உணர்வதற்கான பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது பெயர் ரூபத்தின் உணர்வு நீங்கிவிடும். வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்காதீர்கள். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை மட்டும் கேளுங்கள். மற்றவர்களுடைய விஷயங்களுக்கு காதை மூடிக்கொள்ளுங்கள். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி நமக்காக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். யார் எவ்வளவு மனம், சொல், செயல் மூலமாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கே நன்மை செய்கிறார்கள். மற்றபடி இதில் சண்டை சச்சரவுகள், கலவரங்களுக்கான விஷயம் எதுவும் இல்லை. அதாவது ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும் அப்படின்னா உலகாய ரீதியாக பார்க்கும்போது கலவரங்கள், யுத்தங்கள், சண்டை சச்சரவுகள், போராட்டங்கள் எவ்வளோ நடக்கும். ஆனால் இங்கே அதற்கான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்றார். இந்த பழைய தேகத்தின் உணர்வை விட்டுக்கொண்டே நீங்கள் அங்கு வந்து சேர்ந்து விடுவீர்கள். அவ்வளவுதான். பாபாவை நினைவு செய்வதினால் மகிழ்ச்சியும் அதிகமாக ஏற்படும். எப்பொழுதும் நினைவு இருந்தால் மகிழ்ச்சியே மகிழ்ச்சியாக இருக்கும். தந்தையை மறந்து விடுவதினால் வாடிப்போய் விடுகிறார்கள். குழந்தைகள் சதா முக மலர்ச்சியில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை இந்த வாய் மூலம் பேசுகிறார். நாம் ஆத்மாக்கள் இந்த காதுகள் மூலமாக கேட்கிறோம். இது போன்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு உழைக்க வேண்டி இருக்கிறது. தந்தையை நினைவு செய்து செய்து வீடு திரும்பி செல்ல வேண்டும். இந்த நினைவு யாத்திரை தான் நிறைய சக்தி கொடுக்கிறது. எவ்வளவு சக்தி கிடைக்கிறது என்றால் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் என் ஒருவனை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். கடைசியில் இந்த வசீகர மந்திரம்தான் உதவும். பக்தி மார்க்கத்தில் உழைப்பு எதுவும் இல்லை. ஞானத்தில் பழைய உலகம் முழுவதையும் மறக்க வேண்டி இருக்கிறது. இந்த எல்லையற்ற சந்நியாசத்தை தந்தைதான் செய்விக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் வரிசை கிரமமாக தான் இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது, ஒரே மாதிரியாக இல்லை. ஞான யோகம் கூட ஒரே மாதிரியாக இல்லை. அதாவது ஒரே ஞான யோகமாக இருந்தாலும், ஒரே பாபா சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிற குழந்தைகள் வரிசை கிரமமாக இருக்கிறீங்க. ஆகையால குஷி கூட வரிசை கிரமமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரியாக இல்லை அப்படின்றார். மற்ற மனிதர்கள் அனைவரும் தேகதாரிகளிடம் செல்கிறார்கள். இங்கு நீங்கள் யாருக்கு தனக்கென்று தேகமே இல்லையோ அவரிடம் வருகிறீர்கள். அதிசயம் இல்லையா? எந்த அளவு நினைவினுடைய முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவு சதோ பிரதானமாகிக் கொண்டே செல்வீர்கள். இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின்
சுத்தமான அன்பு. நினைவில் இருப்பதினால் உங்களுக்கு நிறைய சேமிப்பாகிக் கொண்டே போகும். குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது. எப்படி இருந்த நீங்கள் எப்படி ஆகிறீர்கள் என்பதை பாருங்கள். பாபாவின் ஞானம் மிகவும் இனிமையானது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு போதை ஏறி இருக்க வேண்டும். பகவான் இந்த ரதத்தில் அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்பொழுது உங்களுடையது ஏறும் கலையாகும். எனவேதான் உங்களுடைய ஏறும் கலையின் மூலம் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நல்ல முறையில் படிக்கிறார்களோ அவர்கள் ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு தகுதியானவர்களாக ஆகுகிறார்கள். தங்களை சகோதரர் என்று உணருங்கள். பெயர் ரூபத்தின் உணர்வு நீங்கிவிட வேண்டும். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. மிகவும் கவனம் கொடுக்க வேண்டும். வீண் விஷயங்களை ஒருபோதும் கேட்கக்கூடாது. நான் என்ன கூறுகிறேனோ அதை மட்டும் கேளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வீணான விஷயங்களை கேட்காதீர்கள். காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை சொல்லிக்கொண்டே இருங்கள். யார் எந்த அளவிற்கு அநேகருக்கு வழி சொல்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு நன்மை ஏற்படுகிறது, சம்பாத்தியம் ஆகிறது. தந்தை வந்திருப்பதே அனைவருக்கும் அலங்காரம் செய்வதற்கு, மேலும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்கு தான். தந்தை குழந்தைகளுக்கு சதா உதவியாளர் ஆகிறார். அது லௌகீக தந்தையாக இருந்தாலும் சரி, பாரலௌகீக தந்தையாக இருந்தாலும் சரி, தந்தை அப்படின்னாலே குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர். யார் தந்தைக்கு உதவியாளராகி இருக்கிறார்களோ அவர்களை தந்தையும் அன்பாக பார்க்கிறார். யார் அநேகருக்கு வழி சொல்கிறார்களோ பாபாவும் அவர்களை அதிகமாக நினைவு செய்கிறார். அவர்களுக்கு தந்தையின் நினைவின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். லௌகீகத்திலையும் அப்படித்தானே, 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருந்தாலும் எந்த குழந்தை தந்தைக்கு உதவியாளராக இருப்பாரோ அந்த குழந்தையை தானே நினைப்பாங்க. அந்த குழந்தையின் மீது தானே ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கும். எல்லாரும் குழந்தைகள் தான், எல்லார் மீது ஒரே அன்பு தான் இருக்கும். ஆனாலும் தனக்கு உதவியாளர் ஏதாவது ஒரு விதத்துல பணத்தின் மூலமா அல்லது வேற ஏதோ மூலமா உதவி செய்துட்டு இருக்காங்கன்னா லௌகீகத்துல கூட அந்த தந்தைக்கு அந்த குழந்தையின் மீது ஒரு எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கும். அதுபோல ஈஸ்வரிய காரியத்திற்கு யார் உதவியாளர்களாக இருக்காங்களோ அவர்களை நானும் அன்பாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ பாபா நம்மளை அன்பா பார்த்துட்டு இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார், அன்பாக பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னா நமக்கு அந்த நினைவினுடைய ஈர்ப்பு ஏற்படும். நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம், ஏதோ செய்துட்டு இருப்போம், ஆனா அப்படியே அந்த நினைவு இழுக்கும் நம்மள, அந்த ஈர்ப்பு இருக்கும். அப்போ பாபா நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார், நினைச்சிட்டு இருக்கிறார், அன்பு கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணரணும். பக்தியில் படி இறங்கிக் கொண்டே வந்திருக்கிறீர்கள். கடைசியில் தந்தை ஜோராக மேலே ஏற்றுகிறார். இதற்குதான் திடீரென்று எல்லையற்ற சுகத்தின் லாட்ரி கிடைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திடீரென லாட்ரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பாபா ஜோரா ஒரே அடியா மேல ஏத்துறார். இதுக்குதான் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரின்னு சொல்லப்படுது. அது சாதாரண லாட்ரியில எல்லையற்ற சுகத்தின் லாட்ரி அப்படின்றார். ஆகையால இன்று முழு நாள் எனக்கு எல்லையற்ற சுகத்தின் திடீர் லாட்ரி அடிச்சிருக்கு, இப்ப நான் மேல ஏறிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஆன்மீக போதையில இருக்கணும். இந்த மதுபனின் பிரபாவம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கும். முக்கிய பேட்டரி இங்கேதான் இருக்கிறது. சேவை செய்யும் குழந்தைகள்தான் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். நல்ல சேவை செய்யும் குழந்தைகளை பாபா தேர்ந்தெடுத்து சர்ச் லைட் கொடுக்கிறார்.
சேவை செய்யும் குழந்தைகளை பாப் தாதா இருவருமே நினைவு செய்கிறார்கள், சர்ச் லைட் கொடுக்கிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, உங்களுக்கு எவ்வளவு செல்வம் கொடுக்கிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு அமர்ந்திருக்கிறீர்கள். என்னுடைய கோவிலில் மட்டுமே எவ்வளவு வைரம் வைடூரியங்களை பதித்தீர்கள். இப்பொழுது வைரத்தின் விலையை பாருங்கள், எவ்வளவு அதிகமாகிவிட்டது. அந்த காலத்தில் எல்லாம் வைரங்களுக்கு கூட கொசுறு கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதெல்லாம் காய்கறிக்கு கூட கொசுறு கிடைப்பதில்லை. அதாவது வைரங்களுக்கு கொசுறு கொடுத்தாங்களா? இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? வைரங்கள் வாங்கினா சேர்த்து கொடுப்பாங்களா? இந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்கன்னு. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி வாங்கினோம் அப்படின்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் கொசுறு கொடுப்பாங்க. இல்லை காய்கறி வாங்கினோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, கத்திரிக்காய் அல்லது கேரட்டு 1/4 கிலோ வாங்குறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 50 கிராம் இருக்கு, 100 கிராம் இருக்கு அப்படின்னா எடுத்துட்டு போங்கன்னுவாங்க. ஆனா இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை கேட்டா ரூ. 10, ரூ. 20 எப்படி நாங்க ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாபா சொல்லிட்டு இருக்கிறார், எவ்வளோ நான் உங்களுக்கு கொடுத்தேன், எல்லாத்தையும் இழந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னுடைய கோவில்லையே நீங்க எவ்வளோ பதிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ இருந்திருக்கு பார்த்துக்கோங்க. அதாவது நாம எல்லாம் அந்த செல்வ செழிப்பை அனுபவிச்சோம் இல்லையா? அந்த சன்ஸ்காரம் நமக்குள்ள இருக்கும். அதை தட்டி எழுப்புறார் பாபா. அப்ப நம்ம முயற்சி செய்வோம், மீண்டும் அந்த நிலை அடைவோம். தனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்யுங்கள் மற்றும் யாருடைய அவகுணத்தையும் பார்க்காதீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எல்லையற்ற தந்தையிடமிருந்து சர்ச் லைட், அதாவது அதிகமாக சக்தி பெறுவதற்கு அவருடைய உதவியாளர் ஆக வேண்டும். முக்கிய பேட்டரியுடன் தன்னுடைய தொடர்பை இணைத்திருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் நேரத்தை வீணாக்க கூடாது. இரண்டாவது பாயிண்ட், உண்மையான சம்பாத்தியம் செய்வதற்கு, பாரதத்திற்கு உண்மையான சேவை செய்வதற்கு ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நினைவின் மூலம் வாயுமண்டலம் சுத்தமாகிறது, ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிறது, அளவற்ற மகிழ்ச்சியின் அனுபவம் ஆகிறது, கர்மேந்திரியங்கள் வசத்திற்குள் வந்து விடுகிறது. வரதானம், சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனதிற்கு பிடித்த வெற்றி அடையக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். ஒவ்வொருவரும் சுய மாற்றத்தின் மூலம் உலகத்தை மாற்றுவதற்கான சேவையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அனைவரின் மனதிலும் இந்த உலகத்தை மாற்றியே தீர வேண்டும் என்ற இதே ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது. மேலும் மாற்றம் நிகழ்ந்தே தீரும் என்ற நிச்சயமும் இருக்கிறது. எங்கே தைரியம் இருக்கிறதோ அங்கே ஊக்கம் உற்சாகம் இருக்கும். சுய மாற்றத்தின் மூலம்தான் உலக மாற்றத்தின் காரியத்தில் மனதிற்கு பிடித்த வெற்றி கிடைக்கிறது. ஆனால் எப்போது ஒரே நேரத்தில் உள்ளுணர்வு, வைப்ரேஷன்ஸ் மற்றும் வார்த்தைகள் மூன்றும் சக்திசாலியாக இருக்கிறதோ அப்போதுதான் இந்த வெற்றி கிடைக்கும். அதாவது உள்ளுணர்வு, வைப்ரேஷன்ஸ் மற்றும் வார்த்தைகள் இன்டர்லிங்க் இருக்கு. ஆகையால பாபா முதல்ல உள்ளுணர்வு சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்றார். உள்ளுணர்வு சக்திசாலியாக இருந்ததுன்னா அந்த சக்திசாலி உள்ளுணர்வின் மூலமாக சக்திசாலி வைப்ரேஷன்ஸ் பரவும். அது வார்த்தைகள் மூலமாக வெளிப்படும். அப்போ நம்ம பேசும்போது அந்த வார்த்தைகள் கூட சக்திசாலியானதாக இருக்கும்.
அப்போதான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஸ்லோகன்: எப்போது பேச்சில் அன்பும் கட்டுப்பாடும் இருக்குமோ அப்போது எனர்ஜி சேமிப்பாகும். இன்றைய அவ்யக்த சமிகை: இந்த நேரத்தில் தன்னை பெரிய ஒளியில் எப்படி அழித்து கொண்டு விட வேண்டும் என்றால், இது என்னுடைய சம்ஸ்காரம், இது என்னுடைய சுபாவம் என்ற வார்த்தைகள் கூட முடிந்து போய்விட வேண்டும். எப்போது ஒவ்வொருவருடைய சுபாவம் மாறுகிறதோ அப்போது உங்களுடைய அவ்யக்த தோற்றம், அதாவது அவ்யக்த ஃபீச்சர்ஸ் உருவாகும். எப்படி சந்திக்கும் போது கை கொடுக்கிறார்கள், ஷேக் ஹேண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது கைகள் சந்திக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பு சம்ஸ்காரங்களின் சந்திப்பு. ஒருவேளை அனைவருடைய சம்ஸ்காரமும் ஒரே மாதிரி ஆகிவிட்டால் அப்போது ஒரு ராஜ்யம், ஒரு தர்மம் கொண்ட உலகம் வந்துவிடும். ஓம் சாந்தி. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே ஞான கண்ணாலே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, உன்னை உணர்ந்தேனே. என்னை மன்னனாக்க வந்தாயே, மறைமுகமாக என்னை மன்னனாக்க வந்தாயே. உன் நினைவில் விஷத்தை நானும் அருந்த அமிர்தம் ஆகிடுமே. கண்களினால் காண முடியாத சிவனுனை கண்டேனே. மனிதர் யாரும் சொல்ல முடியாத ஞானம் கேட்டேனே, சிவனுனை உணர்ந்தேனே. சிவனுனை உணர்ந்தேனே.